வெல்கம். நான் Abhi Sekar. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செல்ஃப் க்ரூமிங் டிப்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐப்ரோஸ். ஸோ ஐப்ரோஸ் வந்து க்ரூம் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு சேஞ்ச் தெரியும். நிறைய பேர் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க. லைக் செல்ஃப் க்ரூமிங் அப்படின்னு எடுத்தால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லாருமே வந்து ஐப்ரோஸ்க்கு தான் போவாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறப்போ இருக்கட்டும், நிறைய பேர் பண்ணுறத நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா, டெஃபினட்டாக வந்து உங்கள் ஃபேஸில் ஒரு சேஞ்ச் தெரியும். ஐப்ரோஸ் வந்து உங்கள் ஃபேஸை டிஃபைன் பண்ணுறதுல ஒரு மெயின் ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் த்ரெட்டிங் பண்ணுறீங்க, இல்லை வந்து ட்ரிம் பண்ணுறீங்க அப்படின்னா, நிஜமாவே வந்துட்டு உங்களுக்கு ஒரு மேக் ஓவர் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து த்ரெட்டிங் பண்ணால் பிடிக்காது. அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு ட்வீசர் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க ஹேர் மட்டும் ப்ளக் பண்ணிக்கலாம். லைக் எல்லாருமே பண்ணணும்லாம் கிடையாது. சில பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ஐப்ரோஸ் க்ரூம் பண்ணுறப்போ என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் மேல் ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூமிங்கில் மெயின் ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஹேரை க்ரூம் பண்ணீங்க அப்படின்னாலே பார்க்குறதுக்கு வந்து ஆளே மாறிடுவீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஃபேஸ் ஷேப்க்கும் ஏற்ற மாதிரி ஹேர் கட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹேர் கட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணுறப்போ அது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா முன்னாடி லாங் ஹேர் வச்சுருப்பேன். லைக் எனக்கு வந்து லாங் ஹேரும் பிடிக்கும், ஷார்ட் ஹேரும் பிடிக்கும். ஸோ மாற்றி வச்சுட்டு இருப்பேன். பட் ஒரு ஸ்டேஜில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஃபேஸ்க்கு வந்து ஷார்ட் ஹேர் தான் நல்லாயிருக்கு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஷார்ட்டாக கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கூட நான் வந்து அதை தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். இப்போதைக்கு எனக்கு லாங்காக க்ரோ பண்ணுற ஐடியா இல்லை. ஸோ என்னோட பழைய பிக் பார்த்துட்டு இப்போ பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும். எனக்கு வந்து ஷார்ட் ஹேர் தான் சூட் ஆகுது என்னோட ஃபேஸ் கட்க்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃபேஸ் கட்க்கு எந்த ஹேர் கட் வந்து சூட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். லைக் ஷார்ட்டாக தான் இருக்கணும், லாங்காக தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. நிறைய கட்ஸ் இருக்குது. லேயர் கட், ஃபெதர் கட். ஸோ அந்த மாதிரி எது வேணால் பண்ணிக்கலாம். பட் உங்கள் ஃபேஸ் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃபேஸ் ஷேப்க்கு எந்த மாதிரியான ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வீட்டில் ஹேர் கட் பண்ண விட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். லைக் ஒரே பிரைடு, ஒரே போனி அப்படின்னு போகாமல், டிஃப்ரெண்ட் போனீஸாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் பிரைடாக இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, அது கூட வந்துட்டு ஒரு சேஞ்ச் வந்து கொண்டு வரும். நான் காலேஜ் படிக்கிறப்ப நான் சொன்னேன்ல லாங் ஹேர் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் வந்து நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹேர் ஸ்டைல்ஸ் தான் வந்து போட்டுட்டு போவேன். லைக் ஒரே ஹேர் ஸ்டைலில் போகாதீங்க. அது வந்து லைக் இவனாலே இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணிடும். இன்ஸ்டெட் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஹேர் ஸ்டைல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்துட்டு அதில் ஒரு சேஞ்ச் தெரியும். லைக் ஒரு பாசிட்டிவிட்டி கூட இருக்கும். உங்களை அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கே வந்து பாசிட்டிவாக ஃபீல் ஆகும். ஸோ அந்த பாசிட்டிவிட்டிக்காக கூட நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக க்ரூமிங் பண்ணலாம். டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸிங் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இது போட்டால் தான் நல்லாயிருக்கும், அது போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படிலாம் கிடையவே செய்யாது. நீங்கள் வந்து எதில் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுறீங்களோ அதை போடுங்க. லைக் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் தான் அழகாக இருக்கும், இல்லை இது போட்டால் தான் அழகாக இருக்கும், எதுவுமே கிடையாது. நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அதுதான் முக்கியம். ஏன்னா வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருந்தோம் அப்படின்னா அது வந்து ஃபேஸில் வந்து தெரியும். கம்ஃபர்டபுளாக இல்லைனாலும் ஃபேஸில் தெரியும். நம்ம ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறோம், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கோம் அப்படின்னா அது நம்ம ஃபேஸ்லேயே கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம வந்து ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ண மாட்டோம்ல. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம ஃபேஸ்லேயே தெரியும். அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை போடுங்க. அதுவே அழகாக இருக்கும். அடிஷ்னல் டிப் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வந்து ட்ரெஸ் சூஸ் பண்ணுறப்போ கலர் தியரிக்கு ஏற்ற மாதிரி வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கலர் தியரி பற்றி தெரியாதவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம். ஹேர் ஸ்டைலு, ட்ரெஸ்ஸிங்கு, அப்புறம் டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப் வந்து எல்லாருமே பண்ணணும். அது பண்ணால் தான் அழகாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. ட்ரெஸ்ஸிங்க்கு சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு நல்லா இருக்குது அதனால நான் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அவங்களுக்கு வேணுமா பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். பிடிக்காம நம்ம ஃபேஸை அப்படி பார்க்குறதுக்கு நமக்கே வந்து இஷ்டம் இருக்காது. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சொன்ன மாதிரி பிடிச்சி பண்ணுறவங்களுக்காக இந்த டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ மேக்கப் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஷேட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். லைக் எதுவாக வேணா இருக்கலாம். காம்பேக்ட், ஃபவுண்டேஷன், கன்சீலர், ப்ளஷ், அதுக்கப்புறம் ஐ ஷேடோ, ஹைலைட்டர், லிப்ஸ்டிக் எல்லாத்துக்குமே வந்து ஷேடு அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம ஸ்கின் டோனுக்கு என்ன செட் ஆகுமோ, நம்ம அண்டர் டோனுக்கு என்ன செட் ஆகுமோ அதை வாங்கி யூஸ் பண்ணணும். தப்பான ஷேட் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரூயின் பண்ணிடும் நம்ம ஃபேஸை. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கலர் தியரி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கின் டோன், உங்கள் அண்டர் டோனுக்கு ஏற்ற மாதிரியான ஷேட்ஸ் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா தான் அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். லிப்ஸ்டிக் தப்பான ஷேடு யூஸ் பண்ணோம் அப்படின்னா வாய் வந்து வெந்து போன மாதிரி இருக்கும். ஃபவுண்டேஷன் தப்பான ஷேடு யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும் லிட்ரலி.
ஸோ அத வந்து பார்த்துக்கணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்றப்போ, ஐ திங்க் நான் வந்து 11த் படிச்சுட்டு இருந்தேன்னு நெனைக்கிறேன். என் அண்ணன் கல்யாணத்துக்கு பண்ணேன். தப்பான கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப ஒரு மாரி என்னோட ஷேட விட லைட்டான ஷேடா நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு மாரி பேய் மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். சரி என்னடா பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டான ஷேட் கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணுவேன். ஓகே. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப் பார்த்தீங்க அப்படின்னா ஜுவல்லரி. ஜுவல்லரி பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா, சில ட்ரெஸ்ஸஸ்க்கு ஜுவல்லரி நல்லா இருக்காது. ஓகேவா? ஸோ போட வேண்டிய ட்ரெஸ்க்கு போடணும். போடக்கூடாத ட்ரெஸ்க்கு போடக்கூடாது. லைக் காலர் வச்ச ட்ரெஸ்ஸஸ்க்குலாம் வந்துட்டு நீங்க வந்து ஜுவல்லரி போடுறது, அத வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க. காலர் வச்ச ட்ரெஸ்ஸஸ்க்குலாம் வந்து மோஸ்ட்டா ஜுவல்லரி நல்லா இருக்காது. லைக் ரொம்ப அந்த டர்ட்டில் நெக்லாம் சொல்லுவாங்க. அந்த மாரி ட்ரெஸ்ஸஸ்க்குலாம் ஜுவல்லரி தேவை கிடையாது. அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜுவல்லரி வந்து யூஸ் பண்றப்போ லைக் நெறைய பேர் வந்து சில்வர் ஜுவல்லரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. சில்வர் ஜுவல்லரியில செயின் போட்டுருப்பாங்க. ஆனா வந்து இயரிங் வந்து கோல்ட்ல இருக்கும். அந்த மாதிரியே பண்ணாதீங்க. லைக் சில்வர்ல போட்டீங்க அப்டின்னா, மொத்தமா சில்வரா போடணும். கோல்ட்ல போட்டீங்க அப்டின்னா, கம்ப்ளீட்டா கோல்டா இருக்கணும். ஓகே தானே? ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம்னா, என்னென்ன அவுட்ஃபிட் போடுறீங்களோ, அதுக்கேத்த மாதிரி வந்துட்டு ஜுவல்லரி போடணும். நீங்க வந்துட்டு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் போட்டுட்டு, இந்த கொலுசு போடுறது, அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். லைக் உங்களுக்கு புடிச்சிருந்தா நீங்க பண்ணலாம். தப்பே கிடையாது. ஓகேவா? ஆனா வந்துட்டு ஒரு லைக் இந்த ஃபேஷன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்துட்டு, நீங்க அத அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். இந்த வீடியோல சொல்லியிருக்க எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு எது புடிச்சிருக்கோ அத எடுத்துக்கலாம். புடிக்காதத விட்டுடலாம். லைக் எல்லாரும் பண்றாங்க, அதுக்காக நானும் பண்றேன் அப்படின்னு நீங்க உங்கள சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு எது அழகுன்னு தோணுதோ, அத நீங்க பண்ணிக்கோங்க. அதுதான் உண்மையாவே நல்லது. நீங்க வந்துட்டு போக போக ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். இதுதான் நல்லாயிருக்கு, இதுதான் நல்லாயிருக்கு. எல்லாருமே அப்படிதான் தெரிஞ்சுப்பாங்க. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஸோ வந்துட்டு நீங்க போக 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 உங்களுக்கே தெரியும். இத சேஞ்ச் பண்ணிக்கலாம், அத சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அத விட்டுட்டு புடிக்காம நீங்க வந்துட்டு இத மாத்தணும் அப்படின்னு நினைச்சு எதையுமே சேஞ்ச் பண்ணிக்காதீங்க. நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே லவ் பண்ணுங்க. ஸோ யா தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.